பிரீதிங். நம்ம எந்த மாதிரி மூச்சு இழுத்து விடுறோம், குறிப்பாக யோகாசனங்கள் பண்ணும் பொழுது, அதை பொறுத்து நம்முடைய பயன்பாடுகள் அதில் அதிகரிக்கும். நிறைய பேர் மூச்சு விதவிதமா இழுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு வாயிலே ப்ரீத் பண்ணுவோம். இந்த மாதிரி வாயிலே நிறைய பேர் மூச்சு இழுத்து விடுவோம் யோகாசனங்கள் பண்ணக்கூடிய சமயத்தில். ரெண்டாவது வேகமாக மூச்சு போயிட்டு வரும், வேகமாக வரும். மூணாவது நல்லா மூக்கில் இழுத்து விட்டாலும் சத்தமாக வரும் மூச்சில். இந்த மாதிரி சத்தமாக வரும். இந்த மாதிரி மூச்சு வாயில் விடுறதும் சரி, சத்தமாக இழுத்து விடுறதும் சரி, வேகமாக விடுறதும் சரி, அது முழுமையான ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. எப்போதுமே யோக பயிற்சிகள் பண்ணும் பொழுது, குறிப்பாக ஆசனங்கள்லாம் பண்ணக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய மூச்சு ரொம்ப நிதானமாக இருக்கணும். நல்லா மெதுவாக பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடணும். இல்லாட்டி நார்மலாக இருக்கணும். குறிப்பாக வாயில் மூச்சு விடுறத தவிர்க்கணும். மூக்கில் மட்டும்தான் மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். அதே சமயத்தில் இந்த மாதிரி மூச்சு இழுக்கும் பொழுது முகத்தில் இந்த மூக்கில் அந்த ஸ்ட்ரெயின் வரக்கூடாது. நல்ல நிதானமாக இந்த மாதிரி சத்தம் இல்லாமல் பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடணும். இல்லாட்டி நார்மலாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிதானமான ஒரு சுவாசம் நிறைய பயன்களை கொடுக்கும். உதாரணத்துக்கு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஆசனங்கள்னால உடம்புல ஏற்படக்கூடிய அந்த அழுத்தம், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கிடைக்குது இல்லையா, அந்த ப்ரெஷர் கிடைக்குது இல்லையா, அதெல்லாம் கூட கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஃபீல் ஆகும் ஆசனங்கள் பண்ணக்கூடிய சமயத்தில். அதே நேரத்தில் எவ்வளோக்கு நம்ம நிதானமாக நம்முடைய மூச்சு காற்றை இழுத்து விடுறோமோ, நம்முடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதில் ஆக்டிவேட் ஆகும். அப்போ தான் ஒரு உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ரிலாக்ஸேஷன் அதில் நமக்கு கிடைக்கும். அடுத்து எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் அதனுடைய ஆசனங்களுடைய முழுமையான பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு அந்த சீரான சுவாசம் நமக்கு உதவும். ரெண்டாவது, அடுத்த ஒரு விஷயம் கரெக்டான ஒரு போஸ்டரல் அலைன்மெண்ட்டு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். கடினமான ஆசனங்களை பண்ணினாலும் நம்முடைய மூச்சு காற்று நம்ம சீராக இருக்குது, மூச்சோடு சேர்ந்து நம்மளுடைய மூமெண்ட் இருக்குது அப்படின்னா, ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஆசனங்களாக இருந்தாலும் மூச்சோடு சேர்ந்து பண்ணும் பொழுது உடம்புல ஏற்படக்கூடிய அந்த ஒரு கடினத்தன்மை குறைஞ்சி கொஞ்சம் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு உருவாகும். அது கூட சேர்ந்து நம்முடைய கவனம் அதிகரிக்கும், ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் உருவாகும். எப்போதுமே நம்முடைய மூச்சு, நம்முடைய உடல் அசைவுகள் ரெண்டும் ஒருங்கிணைந்து இருக்கும் பொழுது அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது அந்த ஒரு ஒருங்கிணைந்த தன்மை இயற்கையாக உருவாகும். அதோடு சேர்ந்து நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு, நம்ம தேவையற்ற இந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த டீப் ப்ரீதிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். எப்போதுமே நம்ம மூச்சு இழுக்கும் பொழுது நமக்கு வி ஹேவ் டு மேக் ஷூர் நம்ம நல்லா மூச்சு இழுக்கிறோம், அந்த மூச்சு காற்று நல்லா லங்ஸில் போகுது. நம்மளுடைய முழு லங் கெப்பாசிட்டியை பயன்படுத்த நம்ம ட்ரை பண்ணலாம். நல்லா ஆழ்ந்த சுவாசம், ஆழ்ந்த இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறது யோகாசனங்களுடைய முழுமையான பயன்கள் அடைகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.